துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். மதுரையில் திருமாவளவன் முதல் முறையாக ஏற்றிய விசிக கட்சி கொடி திடீர் அகற்றம். விடுதலை சிறுத்தை கட்சி தொடங்கப்பட்ட போது அக்கட்சி தலைவர் திருமாவளவன் மதுரை புதூர் பகுதியில் முதலாக அக்கட்சி கொடியை ஏற்றினார். அப்போது 20 அடி உயர கம்பத்தில் இந்த கட்சி கொடி பறக்கப்பட்டது. இக்கட்சி கொடி கம்பமானது அண்மையில் புதுப்பிக்கப்பட்டு அதன் உயரம் 20 அடியில் இருந்து 62 அடியாக உயர்த்தப்பட்டு மீண்டும் நிறுவப்பட்டது. 62 அடியாக உயர்ந்த கொடி மாநகராட்சியில் கம்பத்திற்கு உரிய அனுமதி வழங்கவில்லை. தகவல் அறிந்து அங்கு கூடிய விசிக கட்சியினர் காவல்துறையினர் கட்சி கொடியை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்தும் கொடி அகற்றப்பட்டு விட்டது. இதனை அடுத்து இன்று மதுரை மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து விசிக கட்சி ஆரம்பித்த போது திருமாவளவனால் முதலாக ஏற்றி வைக்கப்பட்ட கொடி என்பதால் அதனை அதே இடத்தில் நிறுவ வேண்டும் என கூறி மனு அளித்துள்ளனர். ஏற்கனவே மதுவிலக்கு போராட்டத்தில் அதிமுகவுக்கு அழைப்பு, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று திருமாவளவன் பேசிய வீடியோ வெளியிடப்பட்டு பின்னர் டெலீட் செய்யப்பட்ட விவகாரம் என அரசியல் வட்டாரத்தில் ஒரு சலசலப்பு நிலவி வரும் சூழலில் இந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரம் மேலும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.